நீங்க சொல்றதெல்லாம் சரி, இதெல்லாம் என்னால செய்ய முடியாது. ஆனா கோடையுடைய தாக்கம் இல்லாம இருக்கிறதுக்கு நான் என்ன பண்ணணும்? கோடையை வெல்ல எனக்கு உதவி செய்யுங்க. நான் என்ன பண்ணணும்? 3 சுலபமான வழிகளை சொல்லி கொடுக்குறேங்க. நம்பர் 1, எண்ணெய் குளியல். தொப்புள்ள எண்ணெய் வைங்க. இந்த தொப்புள்ள எண்ணெய் வைக்கிறத விட சிம்பிளா கோடையுடைய தாக்கத்தை பீட் பண்றதுக்கு பெரிய சிகிச்சையே தேவையில்லை. 10 சொட்டு விளக்கெண்ணங்க, நிறைய கூட வேண்டாம். 10 சொட்டு விளக்கெண்ணெய் தொப்புள்ள வைங்க. கிளாக் வைஸ், ஆன்டி கிளாக் வைஸ் கரெக்டா பண்ணுங்க. பெரிய மாற்றம் உங்களுக்கு ஏற்படுவதை பார்க்கலாம். தொப்புளில் வைக்கக்கூடிய விளக்கெண்ணெய் உங்கள் கோடையை வெல்ல, கோடை நோய்களை தடுக்க உதவி செய்யும். நீங்க சிறுநீரக நோயாளியா, இதய நோயாளியா, புற்றுநோயாளியா, நீங்களா உடல் எடையோடு இருக்கீங்களா, எதுவுமே தேவையில்லை. தொப்புள்ள எண்ணெய் வைங்க, உங்க ஆரோக்கியம் மேம்படுவதை நீங்க பார்க்கலாம். 2வது, எண்ணெய் குளியல். வாரத்துக்கு 2 முறை எண்ணெய் குளியல் செய்யணுங்கிறத பல முறை நான் அவங்க எல்லாருக்கும் சொல்லிட்டு இருக்கேன். கேட்டு அதை பயன்படுத்தி பயன்பெற்றவர்கள்லாம் திரும்ப வந்து என்கிட்ட சொல்றாங்க, சார் இந்த எண்ணெய் தேய்ச்சி குளிச்ச பிறகு அதோட பெனிஃபிட்ஸ் என்னங்கிறத நான் பார்க்குறேன். திருச்சியில் ஒரு ஐயா வந்தார், ரொம்ப மகிழ்ச்சியோட வந்து என்னை பார்த்து இனிப்புகள்லாம் கொடுத்தாரு. எனக்கு ஒண்ணுமே புரியல. சார் நான் உங்களை ஏற்கனவே பார்த்தது இல்லையே அப்படின்னு. அவர் சொன்னார், இல்லைங்கய்யா 20 வருஷமா எனக்கு வந்து உடல் சூடு நோய், வெட்டை நோய், என்னென்னமோ மருந்து சாப்பிட்டுட்டேன், தங்க பஸ்மம் கூட சாப்பிட்டுட்டேன், சரியாகல. ஒரு முறை நீங்க எண்ணெய் குளியல் செய்தால் கிடைக்கக்கூடிய பலன்களை பத்தி சொன்னீங்க. அப்ப எங்க வீட்டுக்காரமா வந்து விளக்கெண்ணெய் சூடு பண்ணி கொண்டு வந்து கொடுத்து தடவுங்க அப்படின்னாங்க. நான் ரொம்ப கோவப்பட்டேன் அவங்க மேல. இதை செய்யறதுனால பெருசா என்ன கிடைக்க போகுது? ₹1,00,000 செலவு பண்ணி சாப்பிட்ட மருந்தே எனக்கு வேலை செய்யல, இது செய்யுமான்னு நான் வந்து அவங்க கிட்ட சண்டை போட்டேன். அவங்க, சார் சொல்றாரு எண்ணெய் தேய்ச்சி குளிங்க, இதனால என்ன உங்களுக்கு குறைஞ்சிட போகுதுன்னு சத்தம் போட்டு என்ன பண்ண வச்சாங்க. ஒரு வாரம் 2 நாள் பண்ணங்க. 3வது முறை பண்ணுறதுக்கு முன்னாடி என்னோட சிறுநீர்ல இருந்த எரிச்சலும் சூடும் குறைஞ்சு போச்சு. விந்து வந்து சிறுநீர்ல கலந்து எனக்கு வெளியில போயிட்டே இருக்கும், நின்று போச்சு. இப்ப யோசிக்கிறேன், 20 வருஷம் என்னோட வாழ்க்கையே நான் வேஸ்ட் பண்ணிட்டேன். மருந்துகளுக்காக கிட்டத்தட்ட ₹1 கோடி மேல செலவு பண்ணியிருக்கேன் 20 வருஷத்துல. ஆனா எதுவுமே குறைக்காத சூட, வெட்ட நோயை எனக்கு குறைக்க உதவி செஞ்சது நீங்க சொன்ன விளக்கெண்ணெய் குளியல் தான் சார். அப்போ பெண்கள் செவ்வாய்க்கிழமை, வெள்ளிக்கிழமை கழுத்துக்கு கீழே உடம்பெல்லாம் விளக்கெண்ணெய் தடவுங்க, தலைக்கு நல்லெண்ணெய் தடவுங்க. ஆண்கள் புதன், சனி 2 நாள் உடம்பு பூரா விளக்கெண்ணெய் தடவுங்க, தலைக்கு நல்லெண்ணெய் தடவுங்க அல்லது தேங்காய் எண்ணெய் தடவுங்க. இதை செஞ்சாலே கோடை நோய்களையே ரொம்ப சுலபமா நம்ம வென்று விடலாம்.